Let's dive into bias. Bias is very important. என்ன ப்ரோ bias? You know CRT, I know CRT. Everyone knows CRT. ஓகேவா? என்ன கதை? ப்ரீவியஸ் கேண்டில் இருக்கு. ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோல லிக்விடிட்டி இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்றீங்க. ரெண்டாவது கேண்டில் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் லோவை தட்டிருச்சு. லோவை தட்டி பாடி க்ளோஸ் அப்படிங்கிறத மேலே வச்சிருச்சு. அப்போ மூணாவது கேண்டில் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன நடக்கும் அப்படின்னா புல்லிஷா வர வாய்ப்பு இருக்கு. அதோட டார்கெட் வந்து அந்த கேண்டில் எந்த கேண்டிலோட லோ அடிச்சதோ அந்த கேண்டிலோட ஹை தான். இது நாட் ஒன்லி த சிங்கிள் கேண்டில், சம்டைம்ஸ் வந்து ரேஞ்சு கூட நடந்திருக்கும். இந்த கேண்டில் இந்த இது வந்து மதர் கேண்டில் அப்படிமோ இதுக்குள்ளேயே ஒரு கேண்டிலோ அல்லது 2-3 கேண்டிலோ லாக் ஆகிருக்கும். மதர் கேண்டிலுக்குள்ளேயே இன்சைட் பார் வந்து நடந்திருக்கும். அப்பயுமே வந்து இந்த ஓவரால் ரேஞ்சுக்குள்ள அடிக்குது அப்படின்னா அதே இந்த PO3 கான்செப்ட் தான். அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், distribution. The target is the high. ஓகேவா? That's it. Okay. So vice versa for bearish. Yeah, highs, high தட்டினா லோவுக்கு வரும். அகைன் ஓகே ப்ரோ, இது ரிவர்சல் நடந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து என்ன பண்ணிருச்சுன்னா பாடி க்ளோஸ் வந்து மேலே வச்சிருச்சு. ப்ரோ இந்த கேண்டிலுக்கு மேலேயே பாடி க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ நான் நெக்ஸ்ட் கேண்டில் என்ன ஆன்டிசிபேட் பண்றது? மோஸ்ட் ப்ராபப்லி a bullish candle. ப்ரோ இதுக்கு மேலேயுமே வந்து பாடி க்ளோஸ் வச்சிருச்சு ப்ரோ. அப்போ நான் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து புல்லிஷா எதிர்பார்க்கலாமா ப்ரோ அப்படின்னா அப்பதான் தப்பு. அப்பதான் பிரெயினை யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்க ஒரு எஃப்இஜி இருக்குது, ஓப்பன்ல இருக்கு. அப்போ பிரைஸ் என்ன பண்ணும்? மோஸ்ட் ப்ராபப்லி ஸ்வீப் இட். ஏதோ ஒரு அசெட் கிளாஸ் வந்து இதை ஸ்வீப் பண்ணி பாடி க்ளோஸ் உள்ள வைக்கணும். அப்படி வச்சாதான் லிக்விட் எடுத்து உள்ள வச்சாதான் பிரைஸ் எய்தர் இங்க பக்கத்துல இருக்க எஃப்இஜியில ட்ரேட் ஆகிட்டு மேலே போகும் அல்லது இந்த எஃப்இஜி வரைக்கும் வந்துட்டு மேலே போகும். கம்பேர் பண்றது தெரியுதா? அப்படியே ஸ்டார்டிங்ல நடத்திக்கிட்டே வரேன். ஒவ்வொரு டாபிக் நான் நடத்தும் போது ப்ரீவியஸ் டாபிக்கோட கம்பேர் பண்றேன். லைக் ப்ரீவியஸ் டாபிக் லிங்க் பண்றேன். புரியுதா? யூ நீட் டு நோ. இதை லிங்க் பண்ணி பார்த்தா மட்டும்தான் ட்ரேட் அப்படியே ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டா அப்படியே ஒரு சிங்க்லயே வரும். அந்த சிங்க்லயே வந்தாதான் அனலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? இது தெரிஞ்சிருக்கணும். லிக்விடிட்டி ஹை அண்ட் லோல லிக்விடிட்டி இருக்கும். லிக்விட் அடிச்சா பிரைஸ் எல்லா நேரமும் லிக்விட் அடிச்சு மேலேயே போகாது, ரீட்ரேஸ்மெண்ட் வரும். இது வந்து கன்சாலிடேஷன், அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அதுவும் கன்சாலிடேஷன், எக்ஸ்பான்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட், ரிவர்சல், அதுவும் கலந்து லிக்விடிட்டியை மார்க் பண்ணி இம்பேலன்ஸ் ரீபேலன்ஸ் பண்றத மார்க்கெட் ஸ்ட்ரக்சரா வருது. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இப்போ வந்து இது பார்ப்போம். லைக் டெய்லி போயிடலாம். லைக் we anticipate the daily bias. Start new. எங்கிருந்து போகலாம்? ஓகே, ஃப்ரம் ஹியர் டெய்லி bias. லைக் இதை வச்சு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுவோம். we know this is the bullish trend. என்ன ப்ரோ சொல்றேன்? இங்க ஒரு ஹை தெரியுதா, இங்க ஒரு லோ தெரியுதா? இந்த ஹை அண்ட் லோவுக்கு நடுவுலயே பிரைஸ் இத்தனை நாளா இருந்திருக்கு. அப்ப இது என்னது? அக்யூமுலேஷன். இந்த லோ இங்க தட்டிடுச்சு. சரி, தட்டினப்போ ஒரு எஃப்இஜி கொடுத்துருக்கா, கொடுத்துருக்கு. அதை இன்வெஸ்ட் பண்ணி விட்டுருச்சா? பண்ணிருச்சு. அப்பயும் உனக்கு என்ன ஆயிடுச்சு? ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆயிருச்சு. இதுக்கு கீழே ஒரு இருக்கும் அக்யூமுலேஷனா. இப்போ வந்து வீக்லி ஆர் மந்த்லி போன ஒரு எஃப்இஜி கிடக்கும். கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா வந்துட்டேன், பட் மந்த்லியில எஃப்இஜி இல்லை. மேபி 2 month பாசிபிளி இல்லை எனக்கு கிடைக்கிறது. 3 month 3 monthல எஃப்இஜி இருக்கு. we need to see this. 3 monthல ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. come to daily chart. என்ன இருக்கு? 3 monthல ஃபேர் வேல்யூ 3 monthல ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. இந்த டெய்லியில வந்து பார்க்கும்போது இந்த ஒரு பெரிய ரேஞ்ச் லிக்விடிட்டி இருக்கு. லிக்விடிட்டியை தட்டிருச்சு. பிரைஸ் வந்து ஐஎஃப்இஜி கொடுத்து ரிவர்ஸ் ஆயிருச்சு. அப்போ பிரைஸ் எங்க போகுது?
புல்லிஷா தான் போகுது. ஓகே, புல்லிஷ். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணலாம்? இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கா? ஆமாம் ப்ரோ, வச்சிருக்கு ப்ரோ. அப்போ நான் நெக்ஸ்ட் கேண்டில் என்னவா பார்க்கணும்? புல்லிஷ். இங்கே ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு? எஃப்இஜியில் ட்ரேட் ஆகிட்டு மேலே போயிருக்கா? ஐஆர் டு இஆர் முடிஞ்சிச்சா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கா? நெக்ஸ்ட் என்ன எதிர்பார்க்கணும்? புல்லிஷ். ஓகே, இங்கேயும் ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. க்ளோஸ் இங்கே இருக்குது, ப்ரீவியஸ் கேண்டில் ஹை இங்கே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில் புல்லிஷ் தான் எதிர்பார்க்கணும். ரைட்டா? புல்லிஷ். ஆனால் இப்போதான் யோசிக்கணும், ஒரு பெரிய ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. மேபி ஒரு கன்சல்டேஷனும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டும் வந்தால் நல்லாயிருக்கும். ப்ரைஸ் வந்து எப்பயுமே தூக்கி சொல்லுவாது. ஓகேவா? எப்பயும் நேராக போயிட்டு இருக்காது. ஒரு கன்சல்டேஷன், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரணும். ஓகே, அகைன் இது வரல. அகைன் நேராக தான் போயிடுச்சு. வி நீட் டு எக்ஸ்பெக்ட் தட் கன்சல்டேஷன் எப்போ வேணா வரலாம். இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், அப்போல்லாம் சொல்ல முடியாது. சம் டைம் வரும். பட் பி கேர்ஃபுல் அட் திஸ் டைம். அகைன் மேலே ஹையில் வச்சிருக்கு. ப்ரைஸ் மேபி இந்த ஹைஸை வந்து திருப்பி அடிக்கும். ட்ரான் லிக்விடிட்டி இஸ் த ஹைஸ். ஓகேவா? அடிச்சுதா? அகைன் இங்க இருந்த ரேஞ்சுக்கு இங்க இருந்த ரேஞ்ச் குறைஞ்சிருக்கா? ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட். ப்ரைஸ் வந்து இந்த எஃப்இஜிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கு. அகைன் ப்ரைஸ் ட்ரேட் ஆகல, திரும்பி நேராக போயிடுச்சு. இப்போ வந்துருச்சா? ஒன்று எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கும், ஒரு நாள் கன்சல்டேஷன் வரும். இதுதான் அந்த நாள். இப்போ நான் சொன்ன ஒரு ஹையே, ஒரு லோ. அந்த ஒரு கேண்டில் பேரண்ட் கேண்டில் கூட இன்சைடு வர நடந்துருச்சா? வி நீட் த லிக்விடிட்டி. இப்போ மேலே தட்டி இருக்கு. ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து ட்ரெண்ட் இஸ் புல்லிஷாக இருக்கும்போது கீழே தட்டினா மேலே போகும். மேலே தட்டுச்சு அப்படின்னா இங்கே எஸ்எம்டிஆட்ட ஏதாவது வச்சுட்டு இடக்கு முடக்கா போகணும். புரியுதா? நம்ம ஹையை தட்டுச்சு அப்படின்னு லோவுக்கு வரக்கூடாது. ஓகேவா? ஜஸ்ட் கோ புல்லிஷ். பிகாஸ் ஆல்ரெடி ஹையை தட்டிடுச்சு. இங்கே ஏதாவது எஸ்எம்டிஆட்ட எதாவது வச்சிருக்கா? ஐ ஒன்ஸ் அகைன் வெரிஃபை இட், அவ்வளோதான். நத்திங். நத்திங். அப்போல்லாம் ஒன்றும் வைக்கல. இந்த இடத்துல ட்ராப் ஆயிருக்கு ஆக்சுவலி. ஓகே, அகைன் ப்ரைஸ் என்ன பண்ணல? அகைன் இந்த கேண்டலுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. சொல்கிறேன், ஏதோ ஒரு நாள் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்காக ட்ரேடிங் இஸ் எவ்ரிதிங் இஸ் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? இங்கே என்ன பண்ணுச்சு? ஹைஸை தட்டுனுச்சா? அகைன் டார்கெட் இஸ் லோஸ். ஒரே கேண்டில் வந்து அடிச்சிருச்சு. கடைசி என்ன பண்ணியிருக்கு? லோவை தட்டிட்டு ரிஜெக்ட் ஆகி இவ்வளோ தூரம் போயிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் புல்லிஷ். அவ்வளோதான். ப்ரைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்படியே ரீட் பண்ணுங்க. ஓகேவா? என்ன ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கு, அவ்வளோதான். இப்போ புல்லிஷ் கேண்டில் இருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் இஸ் புல்லிஷ். ஓகேவா? டார்கெட் என்னது? ஆப்வியஸ்லி இந்த ஹை தான் டார்கெட்டு. அந்த ஹை அந்த ஹைக்கு போயிருக்கா? எஸ், போயிருக்கு. இப்போ பாருங்க, இங்கே எஃப்இஜி கிரியேட் பண்ணியிருக்கா? இப்போ இந்த எஃப்இஜியில் ட்ரேட் ஆகிட்டு தான் போகணும். எஃப்இஜியில் ட்ரேட் ஆகுதா? அகைன் நெக்ஸ்ட் இந்த எஃப்இஜியில் ட்ரேட் ஆனதுக்கப்புறம் ஐஆர்எல் டு இஆர்எல் போயிருக்கா? ஐஆர்எல் டு இஆர்எல் போயிருக்கா? அகைன் இந்த ப்ரீவியஸ் கேண்டலுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கா? அப்போ புல்லிஷ். இப்பயும் மேலே க்ளோஸ் வச்சிருக்கா? புல்லிஷ். ஹைஸ் அடிச்சிருக்கா? இட் இஸ் த டார்கெட். நம்ம பயாஸ் வச்சு இந்த ப்ரீவியஸ் கேண்டலோட ஹை தான் டார்கெட் வைப்போம். இந்த கேண்டலுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு, இந்த கேண்டலோட ஹை தான் டார்கெட். அப்போ இந்த கேண்டில் வந்து இவ்வளோதான் டார்கெட்டாக வைக்க போகிறோம். ஓகேவா? அது இல்லாமல் இதை மட்டுமே வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க போகிறது இல்லை. இதோட இன்னும் நிறைய கான்ஃபிடன்ஸ் சேர்ப்போம். ஸோ வி டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் எனிதிங். ஓகேவா? இங்கே எஃப்இஜி கிரியேட் பண்ணியிருக்கு. வி நீட் டு நோ இங்கே எஃப்இஜி இருக்குது அப்படிங்கிறத கான்ஷியஸாக வச்சுருக்கணும். இங்கே வரணும்னு அவசியம் இல்லை. பட் வி நீட் டு சி. இங்கே மேலே ஸ்வீப் போட்டிருக்குது. ஒரு கேண்டலோட ஹையை ஸ்வீப் அடிச்சிருச்சு, க்ளோஸ் உள்ள வச்சுதான் இந்த கேண்டலோட லோ தான் டார்கெட். எஃப்இஜியும் அலைனாக இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி வரும், ஆனால் வரல. மேபி கார்லேஷன் பாருங்க. அதவங்களே கார்லேஷன் என்ன பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கார்லேஷன் இஎஸ் என்ன பண்ணியிருக்குது? எஃப்இஜியில் ட்ரேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. எஃப்இஜியில் இங்கே ட்ரேட் ஆகிருக்கும் போது இவர் ட்ரேட் ஆகணும்னு அவசியம் இருக்கா? எந்த விதமான அவசியமும் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்? இங்கே எஃப்இஜி ட்ரேட் ஆகும்போது இங்கே எஃப்இஜியில் ட்ரேட் ஆகணும்னு அவசியம் இல்லை.
புரியுதா? எஸ்எம்டி சொன்னேன்ல, கார்லேஷன். கார்லேஷன் பேர்ல ஏதோ ஒரு பேர் எஸ்எம்டில சாரி எஃப்இஜில ட்ரேட் ஆயிருச்சு அப்படின்னா, இன்னொரு பேர் வந்து அந்த எஃப்இஜில ட்ரேட் ஆகணும்னு எந்த விதமான கட்டாயமும் இல்லை. ஓகேவா? இதுவும் ட்ரேட் ஆன மாதிரி தான். எப்படி எஸ்எம்டில லிக்விடிட்டி பிரைஸ் தட்டுனுச்சு அப்படின்னா, கார்லேஷன் பேர் லிக்விடிட்டி தட்டிடுச்சுன்னு அர்த்தமோ, அதே மாதிரி தான் ஒரு பேர் எஃப்இஜில ட்ரேட் ஆகிட்டா இன்னொரு பேர் எஃப்இஜில ட்ரேட் ஆன மாதிரி தான் அர்த்தம். ஓகே, புல்லிஷ் ஏன் வர மாட்டேங்குது? புல்லிஷ் ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்கு. மேபி ஐ நீட் கன்சால்டேஷன். ஓகே, கன்சால்டேஷன் அகைன் இந்த ஹைஸ் அடிச்சிருக்கு. இப்போ வந்து ரொம்ப கான்சியஸா பார்க்கணும் ப்ரோ. இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு ப்ரோ, ஓகேவா? இங்க ஒரு எஃப்இஜி இருக்குது. எப்படி அனலைஸ் பண்ணணும்? இங்க ஒரு கேண்டில், இது என்னது, சிஆர்டி படி ஒரு கேண்டிலோட C1 கேண்டிலோட ஹைஸை தட்டி பிரைஸை ரிஜெக்ட் பண்ணி பாடி க்ளோஸ் உள்ள வச்சிருக்கு. இப்போ ஆக்சுவலி சிஆர்டியோட டார்கெட் என்னது? இது ப்ரோ ட்ரெண்டா இருக்கும்போது என்னது? ப்ரோ ட்ரெண்ட் பிரைஸ் வந்து புல்லிஷா இருக்கும்போது பேரிஷா இது மாதிரி சிஆர்டி நடக்குதுன்னா அந்த கேண்டில் ரேஞ்சோட 50% இஸ் த டார்கெட். உங்களுக்கே தெரியுமில்ல, அதே மாதிரி தான். ஓகேவா? இப்போ 50% இஸ் த டார்கெட் இன் சிஆர்டி. அதே எடுத்துக்கிட்டு இங்க எஃப்இஜி இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? செல் அடிக்கிறது எஃப்இஜி வரைக்கும் செல் அடிக்கணும், பை அடிக்கிறது எஃப்இஜிக்கு அப்புறம் பை அடிக்கணும். மேபி ஐ நாட் ஷுர் இந்த எஃப்இஜி வரைக்கும் தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஏன் இந்த ஃபுல் டார்கெட்டே அடிச்சு விட்டு இங்க கீழே இருக்க எஃப்இஜி கூட வந்துட்டு மேலே போகலாம். எவ்ரி திங் இஸ் ப்ராபபிலிட்டி. இஃப் இன் கேஸ் நம்ம செகண்டுக்கு டார்கெட் வச்சுட்டு ஃபர்ஸ்ட்லேயே அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா, ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு டார்கெட் வச்சு செகண்டுக்கு வந்தால் நம்மளுக்கு தான் ப்ராஃபிட். தட்டுனுச்சா? கரெக்டாக தட்டுனுச்சு போயிடுச்சு. சிஆர்டியோட 50% கூட வரல, ஜஸ்ட் 100 இலையில வந்துட்டு போயிருக்கோம். இதா வந்தது, ட்ரேட் ஆன பேருக்கு ட்ரேட் ஆனிச்சு, பறந்துருச்சு. இப்படிதான் கைஸ் இருக்கும். புலிஷ் மேலே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. பட் வி நீட் டு நோ. இங்க பாரு, இப்போ இந்த மாதிரி நேரத்தில் கன்சிடர் பண்ண வேண்டியது இங்க இருக்கிற எஃப்இஜி. நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? பாடி க்ளோஸ் மேலே வச்சிருக்கு, புல்லிஷாக தான் இருக்கும். இங்க எஃப்இஜி ஓப்பன்ல இருக்கு, கேண்டலோட ரேஞ்ச் சின்னதா இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? வி நீட் டு நோ இந்த எஃப்இஜி வரலாம். அதுதான் வரும். எஃப்இஜி ட்ரேட் ஆகி பிரைஸ் ரிஜெக்ட் ஆகுது, மேலே போயிடும், அவ்வளோதான். பெருசா ஐஆர் அடிச்சுதா, அகைன் மேலே வச்சிருக்கு. சரி, ஓகே, புல்லிஷ் ஐஸ் அடிச்சது, புல்லிஷ். இங்க இருந்து வி டோன்ட் நோ. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது புல்லிஷா போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சம் கைண்ட் ஆஃப் ரீசன் பிரைஸ் பேரிஷா வருது. ஓகேவா? எல்லா டைமுமே ட்ரேட் பண்ண முடியாது. அதாவது எல்லா டைமுமே 100% வின் ரேட் இருக்க யாருமே இந்த உலகத்துல இல்லை. அகைன் இன் திஸ் எஃப்இஜி சப்போர்ட்ஸ் அகைன் மேபி அந்த லிக்விட்டி ஜென்ரேட் பண்றதா கொண்டிருக்கலாம். சாரி, திஸ் இஸ் த லோ. லிக்விட் இந்த லோ அடிச்சிருச்சு. அகைன் சிஐஎஸ்டி கொடுத்துருச்சு. திஸ் இஸ் த பாயிண்ட். சரி, 1:1 இவ்வளோலாம் 2 பாயிண்ட். How's it? Maybe. வரும் வராதெல்லாம் தெரியாது, சும்மா. நைஸ், தட்ஸ் இட். புரியுதா? என்ன பேட்டர்ன் யூஸ் பண்றேன்னு தெரியுதா? எஃப்இஜி லிக்விடிட்டி இந்த இடத்துல இது இருக்கும், எஸ்எம்டி இருக்கும். this low, this low. ஓகே, இதுக்கும் தான் இல்லை, எஸ்எம்டி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, எஸ்எம்டி இல்லை. நோ, இல்லை, எஸ்எம்டி இல்லை. எக்ஸாக்ட் எஸ்எம்டிலாம் இல்லை, பட்
லிக்விட் தட்டிட்டு பிரைஸ் புல்லிஷா மூவ் ஆகுது. ஓகே, ஐ நோ, ஐ திங்க் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷோர், பட் ஐ திங்க் யூ நோ பயாஸ். Yeah, okay. So now we are diving into